நிறைய பேருக்கு நெஞ்சு வலினாலே இது ஹார்ட் அட்டாக் தானா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இல்ல சாதாரண கேஸ் ட்ரபிளா? இது 2ம் எப்படிங்க இருக்கும்? எதுதான் கரெக்ட்டான ஒரு ஹார்ட் அட்டாக்? நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் எது? இல்லைங்க இது சாதாரண நெஞ்சு வலி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்க என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்குன்றத இந்த பதிவுல பார்க்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த நெஞ்செரிச்சல் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு என்னன்னா, உண்மையிலே இது ஹார்ட் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும், ஓகே இது சாதாரண கேஸ் ட்ரபிளா இருக்கும். பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில சிவியர் ஆகும்போது தான், ஏற்கனவே உங்களுக்கு 2 அட்டாக் வந்திருக்கே, நீங்க கவனிக்கலையா? அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அன்னைக்கு வந்தது எல்லாமே ஹார்ட் தானா? அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் தான் கவனமா இருந்து, அதற்கான மெடிசின்ஸ், சிகிச்சைகள் எல்லாமே எடுத்துப்போம். இப்போ சாதாரணமா நமக்கு வரக்கூடிய ஒரு நெஞ்செரிச்சல், ஹார்ட் பர்ன், கேஸ் ட்ரபிள் அப்படின்னா எந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருக்கும்? நம்ம இதற்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னா, இந்தந்த சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கும். அது என்னன்னு கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல ஹார்ட் பர்ன் அப்படின்னா நெஞ்செரிச்சல், இல்ல கேஸ் ட்ரபிள், கேஸ்ட்ரைட்டிஸ், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சிம்ப்டம்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக்கோட ரிலேட்டடா ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சின்ன வேரியேஷன் என்ன தெரியும்னா, இப்போ ஹார்ட் பர்ன் நெஞ்செரிச்சல் நெஞ்சு பகுதியில நமக்கு நடு செஸ்ட்ல, அதாவது ஸ்டர்னம் அப்படின்ற ஒரு எலும்பு இருக்கும், நெஞ்சு எலும்பு சென்டர்ல. அதுக்கு பின்பக்கமா வலி இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா, வரும், திரும்ப ஆஃப் ஆகும். வலி வரும், திரும்ப ஆஃப் ஆகும். அந்த வலியோட சேர்ந்து ஒரு பர்னிங் சென்சேஷன், எரிச்சலும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு கீழ குனியிறீங்க, இல்ல சமணம் போட்டு உட்கார்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் உங்களுக்கு எரிச்சல் அதிகமாகும். அதே சமயம் இது எதனால ஏற்படுதுன்னா, உங்களுடைய ஸ்டொமக் அண்ட் ஈசோஃபேகஸ் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பிங்க்டர்ஸ், சரிங்களா? அந்த ஸ்பிங்க்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலாஸ்டிக் மாதிரியான ஒரு க்ளோஷர் இருக்கும். அது நமக்கு ஸ்பிங்க்டர் எலாஸ்டிசிட்டி இல்லாம போறதோ, அந்த இடத்துல நமக்கு அதிகமான எரிச்சல் இருக்கிறதோ, இது எல்லாமே நமக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ அதிகமாக்கி எரிச்சல குடுக்குது.